வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி ரிவ்யூ ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் நடிப்பில் வெளியாகியுள்ள மிஸ்டர் எக்ஸ். இயக்குனர் மனு ஆனந்த் இயக்கத்தில் ஒரு ஹாலிவுட் லெவல் ஸ்பை த்ரில்லர் இந்த படம் வந்திருக்கு. சர்வதேச அரசியல் அணு ஆயுத மர்மம்னு மிரட்டலா இருக்கிற இந்த மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு வாங்க பார்ப்போம். சென்னையில G20 மாநாடு நடக்க போகுது. அந்த நேரத்துல ஒரு ஆபத்தான அணு ஆயுத கருவி திருடு போகுது. அதை தேடி ஏஜென்ட் ஆர்யா களத்துல இறங்குறாரு. ஆனா அவருக்கு எதிரா நிக்கிறது சாதாரண வில்லன் இல்ல, நம்ம கௌதம் கார்த்திக். இந்த அணு ஆயுத கருவி யார்கிட்ட போச்சு? சென்னை நகரம் காப்பாற்றப்பட்டதா? இதுதான் இந்த படத்தோட விறுவிறுப்பான கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்: ஆர்யா அண்ட் கௌதம் கார்த்திக் ஆக்டிங். ஆர்யா ஒரு பக்கா ஸ்பை ஏஜென்டா செமபிட்டாக மிரட்டியிருக்காரு. அவருக்கு டஃப் கொடுக்கிற வில்லத்தனமான ரோல்ல கௌதம் கார்த்திக் அதிரடி காட்டியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் படத்தோட மெயின் ஹைலைட். மஞ்சு வாரியர் அண்ட் சரத்குமார் ஆக்டிங். அதிகாரியாக மஞ்சு வாரியர் கம்பீரமா நடிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமான கதாபாத்திரத்துல வர்ற சரத்குமார் சார் படத்தோட கதையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. மேக்கிங் குவாலிட்டி: ரஷ்யா, பாகிஸ்தான், சென்னைன்னு படம் வேற லெவல் லொகேஷன்ஸ்ல கலர்ஃபுல்லா இருக்கு. ஒளிப்பதிவும் ஆக்ஷன் காட்சிகளும் சர்வதேச தரத்துல இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் லாஜிக் மற்றும் நீளம். சில இடங்கள்ல லாஜிக் ஓட்டைகள் இருக்கு. அப்புறம் 2.5 மணி நேரத்துக்கு மேல படம் ஓடுறதுனால அங்கங்க கொஞ்சம் போர் அடிக்குது. கணிக்கக்கூடிய திருப்பங்கள், சில ட்விஸ்டுகள் நாம ஏற்கனவே கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. மொத்தத்துல மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஸ்டைலிஷான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். நீங்க ஆக்ஷன் மற்றும் மிஷன் இம்பாசிபிள் மாதிரி படங்களை விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் உங்க ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நாங்க கொடுக்கும் ரேட்டிங்ஸ் 5க்கு 2.75. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.